வணக்கம். இந்த காணொளி பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு மதிப்பெண்ணாச்சும் எதிர்பார்க்கலாம் அடிப்படையில் தான் நம்ம தொடர்ச்சியாக காணொளிகள் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் புதிதாக பதவியேற்றுக்கிற பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவை நேற்று பதவியேற்றிருக்காங்க. யாருக்கு எந்தெந்த இலக்கா ஒதுக்கியிருக்காங்க அடிப்படையில் வருகின்ற மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பு எக்ஸாமுக்கு இந்த அடிப்பில் ஒரு கொஷின்ஸ் வரலாங்க. அதுக்காக தான் இந்த காணொலியும் கூட. நீங்கள் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாங்க. பிரதமர் நரேந்திர மோடிக்கு பார்த்திங்கன்னா பணியாளர் நலன், பொதுமக்கள் குறைதீர்ப்பு, ஓய்வூதியம், அணுசக்தி, விண்வெளி, அனைத்து முக்கிய விஷயங்கள். இதுதான் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒதுக்கியுள்ள துறைகள். அப்புறம் இராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜ்நாத் இராணுவம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அமித்ஷா உள்துறை, கூட்டுறவுத்துறை. சரிங்களா? அது ஹோம் மினிஸ்டரும் கோஆப்டியும் அவர் தான். அமித்ஷா அவர்களுக்கு உள்துறை, கூட்டுறவுத்துறை. நிதின் கட்காரிக்கு சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை. நிதின் கட்காரி அவர்களுக்கு. ஜேபி நட்டா அவர்களுக்கு சுகாதாரம், ரசாயன உரத்துறை. ஜேபி நட்டா அவர்களுக்கு சுகாதாரம், ரசாயன உரத்துறை. சிவராஜ் சிங் சவுகான் அவர்களுக்கு வேளாண்மை, விவசாயிகள் நலன், ஊரக வளர்ச்சித்துறை. வேளாண்துறை அமைச்சர்னா சிவராஜ் சிங் சவுகான். வேளாண்மை, விவசாயிகள் நலன், ஊரக வளர்ச்சித்துறை. நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஃபைனான்ஸ், அது நிதி, கம்பெனிகள் விவகாரம். ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை. மனோகர்லால் கட்டார் மின்துறை, வீட்டு வசதி, ஊரக நலன். குமாரசாமி கனரக தொழில், உருக்கு. பியூஷ் கோயல் தொழில், வர்த்தகம். தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர். சீதாராம் மன்சி சிறு நடுத்தர தொழில்கள். ராஜீவ் ரஞ்சன் சிங் பஞ்சாயத் ராஜ், மீன்வளம், கால்நடை, பால்வளம். சர்பானந்த சோனாவால் அது துறைமுகம், கப்பல் மற்றும் நீர்வளம். வீரேந்திரகுமார் சமூக நீதி. வீரேந்திரகுமார் சமூக நீதி. ராம்மோகன் நாயுடு விமான போக்குவரத்து. பிரகலாத் ஜோஷி உணவு விநியோகம், நுகர்வோர் விவகாரம். ஜுவல் ஓரல் பழங்குடியினர் நலன். கிரிராஜ் சிங் ஜவுளித்துறை. அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே, தகவல் தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு. அது அஸ்வினி வைஷ்ணவ் தாங்க ரயில்வே துறை அமைச்சர். அது ரயில்வே, தகவல் தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு. இந்த ரயில்வே பற்றி கேட்கலாம். சரிங்களா? அது விவசாயத்துறை பற்றி கேட்கலாம். அப்புறம் ஜோதிராஜ் சிந்தியா தகவல் ஒலிபரப்பு. பூபேந்திர யாதவ் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றம். கஜேந்திர சிங் செகாவத் சுற்றுலா மற்றும் கலாச்சாரம். அன்னபூர்ணா தேவி மகளிர், குழந்தைகள் நலன். கிரண் ரிஜிஜு நாடாளுமன்ற விவகாரம், சிறுபான்மையினர் நலன். ஹர்தீப் சிங் புரி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு. மன்சுக் மாண்டவியா தொழிலாளர் நலன், வேலைவாய்ப்பு, இளைஞர் நலன், விளையாட்டு. கிஷன் ரெட்டி சுரங்கம், நிலக்கரி. சிராஜ் பஸ்வான் உணவு பதப்படுத்துதல். சிஆர் பட்டேல் ஜல் சக்தி. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக தகவல் தொடர்பு ஜோதிராதித்ய சிந்தியா. அஸ்வினி வைஷ்ணவ் அது ரயில்வே கேட்கலாம். அப்புறம் விமான போக்குவரத்து பார்த்திங்கன்னா ராம்மோகன் நாயுடு. அப்புறம் பஞ்சாயத்து ராஜ் கேட்பாங்க, ராஜீவ் ரஞ்சன் சிங் அவர் தான் பஞ்சாயத்து ராஜுக்கு. அப்புறம் கல்விக்கு பார்த்திங்கன்னா தர்மேந்திர பிரதான். அப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர் கேட்கலாம், ஜெய்சங்கர். நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஃபைனான்ஸ், நிதி. அப்புறம் வேளாண்மைக்கு பார்த்திங்கன்னா சிவராஜ் சிங் சவுகான். ஹெல்த் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா ஜேபி நட்டா. சாலை மற்றும் சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை நிதின் கட்காரி. அமித்ஷா ஹோம் மினிஸ்டர், அது உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை. ராஜ்நாத் சிங் இராணுவம். இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதாவது வருகின்ற தேர்வில் நடப்பு நிகழ்வு பதிவில் இந்த கேள்வி இதில் ஏதாவது ஒரு கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த காணொளி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மக்கிட்ட ஏற்கனவே நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நான் ட்ரைவில் கொடுத்துருவேன். அது எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறது உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு இந்த மாதிரி யூடியூப் ஆன்லைன் கிளாஸ் பிடிஎஃப்னு ஒரு ட்ரைவ் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த ட்ரைவை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயில் ஐடியில் ஓப்பன் ஆகும். அதை ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதாவது நான் கொடுக்குற அது யூடியூப் ஆன்லைன் கிளாஸோட பிடிஎஃப் எல்லாமே அந்த ட்ரைவில் இருக்கும். சரிங்களா? ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்க இப்படி போய் பார்த்து புதுசாக எந்த வீடியோ பார்த்தாலும் போய் அப்டேட் ஆகியிருக்கும். அதை போய் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். நம்ம மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸ், அப்புறம் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. விருப்பம் உள்ளவங்க இந்த வாட்ஸ்அப்புக்கு சாட் பண்ணி நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொளியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.